ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளியில் சுஜிதா பண்ண புளியோதரை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேனை காய வச்சு அதில் கொஞ்சோண்டு மல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு இதை போட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுத்து நம்ம எள்ளு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சோன்னு எடுத்துடணும். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த பேன்லேயே இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். புளி வதக்கியாச்சு. புளியும் தூக்கி இதில் போட்டு நம்ம இதை ஆறணுன்னு அரைச்சிடலாம். அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய் 2, வேர்க்கடலை, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதில் 1, 2, 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சாதத்தில் கொட்டி கிளற போகிறோம். நம்ம புளி சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட புளி சாதத்தை.